ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம அப்போ ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னத்த நைட் ஒழுங்காக நீங்கள் தூங்கலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாப்பிள்ள, நைட்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெக்கையாக இருந்தது, அதான் தூங்கவே முடியல, சரியாக தூக்கமும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, அம்மா நீ கவலைப்படாதம்மா, உனக்கு பேசாமல் ஒரு ஏசி போட்டுடலாம், அதுக்கப்புறம் நீ சில்லுன்னு குழு குழுன்னு உட்காந்துட்டு நைட் ஃபுல்லாக நல்லா தூங்குமா, உனக்காகவே ஒரு ஏசி ஆர்டர் பண்ண சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே கதிர் இருந்துட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அம்மச்சி, உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பையன் வீட்டுக்கே போயிடலாம்ல, இங்கே இருக்கிற வசதி தான் இருக்கும், இதை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிடுறாங்க. ஸோ எங்கள் அப்பத்தாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லைப்பா அது வந்து இல்லை இல்லை, உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா மட்டும் இருங்க, பிடிக்காமலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒழுங்காக நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிடுறாங்க. ஸோ ராஜி இருந்துட்டு, கதிர் என்ன கதிர் இது, ராஜி நீ அமைதியாரு எனக்கு தெரியும். உடனே கோமதி இருந்துட்டு, டே கதிர் இங்கே பாருடா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம இது கதிர் இருந்துட்டு அப்பத்தாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்து வெளியே, அதாவது சக்திவேலுக்கு கேட்குற மாதிரி அந்த வீட்டுக்கு கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் மச்சி, நீங்கள் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த வீட்டிலே இருங்க, இந்த வீட்டில் உங்களுக்கான வசதியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. ஸோ நம்ம பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, யாருமே இது விஷயமா பேசவே வேண்டாம், அம்மச்சி அந்த வீட்டுக்கே போகட்டும், இந்த வீட்டில் அவங்களுக்கு வசதி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. அது எல்லாத்தையுமே சக்திவேல் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சக்திவேல் ஓடி வந்து, பாத்தியாத்தா இதெல்லாம் தேவையா நமக்கு, போயும் இந்த கேடுகட்ட வீட்டில் வந்து நீ குத்த வச்சு நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்க, இவளுங்க உனக்கு ஒரு வாய் சாப்பாடு போகிறதுக்கு கூட யோசிப்பாங்க வாத்தா, அது எதுவுமே நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த வீட்டுக்கு வந்துட்ட, இன்றைக்கி பார்த்தியா நண்டு சில்லெல்லாம் ஓன்னு பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டியாத்தா, உன்னால் எனக்கு அவமானமாக இருக்குது, ச்சே உனக்கு வேறு எங்கேயுமே இடம் கிடைக்கலையா, ஏன் தெருவு கோவில்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு இப்படி எவ்வளோ இடம் இருக்குது, போய் அங்கே தானே இருக்க வேண்டியது தானே, அங்கே தானே போய் சாக வேண்டியது தானே, தேவையில்லாமல் இந்த பாண்டி பரதேசி வீட்டுக்கு போய் இன்றைக்கி அதாவது சின்ன பையன்லாம் பேசுகிற மாதிரி என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி வச்சுட்டியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரை பயங்கரமாக ஒரு மாதிரி குத்தி காட்டிங்க சக்திவேல் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம கதிர் வந்து தன்னோட மாமனாரோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் இப்படி பேசினாதான் அப்பத்தான் வந்து அங்கே போவாங்கன்றதுனால இப்படி எல்லார் முன்னாடியுமே நம்ம அப்பத்தாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. ஸோ கோமதி வந்து கதிரை பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. டேய் என்னடா இது, நான் உன்னை இப்படி தான் வளர்த்தனா, உன்னுடைய பாட்டிடா அவங்க, அப்படி இருக்கிறப்போ அவங்கள நீ எப்படிடா இப்படி சொல்லலாம், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு நேருக்கு நேராகவே சொல்லிடுவியா நீ, அம்மா அவங்களுக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வசதி இல்லைல்ல, அவங்க வீட்டில் தான் எல்லா வசதியும் இருக்குல்ல, காரு ஏசின்னு ஒட்டுமொத்த வசதியும் அங்கே இருக்குல்லம்மா, அவங்க அங்கேயே நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும், தேவையில்லாமல் நம்ம வீட்டில் இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை எதுக்காக நம்ம கஷ்டப்படுத்தணும், அதுக்காக தான் சொன்னேன். இல்லை கதிர், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை, எப்பவுமே என் கதிர் இப்படியெல்லாம் பேச மாட்டானே, என்னடா ஆச்சு உனக்கு, அம்மா எனக்கு எதுவுமே ஆகலம்மா, அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதான். உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, கோமதி போதும் கோமதி, நான் பெத்த பிள்ளைங்களே என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனானுங்க, அன்றைக்கி என் மக வீடு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்கே உரிமையாக வந்தேன், ஆனால் இன்றைக்கி என் மக வீடும் எனக்கு நிரந்தரம் இல்லை, உரிமை இல்லைன்னு சொல்லி ஆனதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாரும் எனக்காக சண்டை போட்டுக்க வேண்டாம், நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே எங்கேயோ நடந்து போகிறாங்க. ஸோ உடனே பின்னாடியே நம்ம ராஜியும் அரசியும் ஓடி போய், ஐயோ அப்பத்தா நீங்கள் எப்படிங்க அப்பத்தா எங்கெங்க அப்பத்தா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுகுறாங்க. இங்கே பாரு ராஜி, யாரோட தயவும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஓரளவுக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு நான் வாழ்ந்துக்கிறேன், பிள்ளைங்களை பெற்ற குறைக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், இத்தனை பிள்ளைங்கள பெற்றேன், ஒருத்தவங்களோட வீடு கூட எனக்கு உரிமை இல்லாமல் நிலைக்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே கதிர் இருந்துட்டு, ராஜி நீ எதுக்காக பின்னாடியே போகிற, நீ வா, அவங்க பிள்ளைங்க வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகட்டும், உனக்கு என்ன வந்துச்சு, போதும் கதிர், இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, தேவையில்லாமல் நீ
என் அப்பத்தாவை காயப்படுத்திட்ட. நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிர். நீ ரொம்ப மாறிட்ட கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கோமதிக்கு ஒன்றுமே புரியல. உடனே கோமதி அப்பத்தா பின்னாடியே ஓடி போய், இங்கே பாருங்கம்மா, அவன் ஏதோ புத்தி கெட்டுத்தனமாக அப்படி பேசிட்டான். கதிரை பற்றி உனக்கே தெரியும்ல, அவன் ரொம்ப நல்லவம்மா. ஏன் அவனை அப்படியெல்லாம் பேசுகிறான்னு எனக்கு இப்போ வரைக்குமே சத்தியமாக புரியவே இல்லை. அவன் எதுக்காக பேசினானோ, ஆனால் நான் அந்த வீட்டில் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதனால தான் அவன் அப்படி பேசுகிறான். திரும்பலாம் நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் கோமதி. தயவு செஞ்சு என் பின்னாடி வராமல் நீ போய் உன் வேலை என்னமோ அதை பாரு. ஐயோ அம்மா, நீ இப்போ எங்கே போவ? எங்கேயோ போகிறம்மா கோமதி. அதான் சொன்னானே நான் பெத்தவன், எங்கேயாவது பிளாட்ஃபார்மு, கோயிலுன்னு, ஆசிரமம்னு எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே, செத்து போக வேண்டியது தானேன்னு சொன்னான். அப்படி எங்கேயும் போய் இருக்க முடியல அப்படின்னா ஒரே அடியா நான் செத்து போயிடுறேன் கோமதி. ஐயோ அம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு கோமதி, எனக்காக நீ அழுதுகிட்டுலாம் இருக்க வேண்டாம். நீ போய் உங்கள் குடும்பத்தை பாரு போ. நான் வாழ்ந்து முடிச்சவ தானே, எங்கேயோ ஒன்று இருந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. தயவு செஞ்சு நீ வாமா. அவன் ஏதோ கோவத்தில் பேசியிருப்பான். கோவமாக இருந்தாலும் இப்படியா வெளிக்காட்டுவாக? அவனுக்கு ஏதோ மிகப்பெரிய வருத்தம் என் மேலே இருக்குது. அதுக்காக தான் அப்படின்னு பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, நம்ம ஆத்தாவே வெளியே அனுப்பிட்டாங்க, உடனே அண்ணங்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட வந்து சக்திவேல் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத பரதேசியோட பையன் நம்ம ஆத்தாவை வெளியே போ, அதாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வீட்டை விட்டு வெளியே போ, இங்கே இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கதிர் பையன் நம்ம ஆத்தாவை வெளியே அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட எங்கள் முத்துவேல் ஒரு நிமிஷம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. ஸோ முத்துவேல் வந்து ஏற்கனவே கேட்டிருப்பாங்க நம்ம கதிர்கிட்ட, என் அம்மா கூட எனக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நிறைவேற்றி வைக்கணுன்றதுக்காக தான் டைரெக்டாக என்ன விஷயம்னு சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம முத்துவேல் வந்து தனக்கு இருக்கிற வியாதியை யாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ரீசன் என்னன்னு சொல்ல முடியல. ஸோ நம்ம கதிர் மேலேயே அவங்க மேலேயே பழியை போட்டுக்கிட்டு அவங்க கெட்டவங்களாக தான் இப்போ எல்லாருக்குமே தெரிவாங்க. ஏன்னா இப்போ நம்ம அப்பத்தாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் உடனே இங்கே நம்ம முத்துவேல் நமக்காக தான் நம்ம மருமக பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே என்ன நீ அந்த பரதேசி பசங்க நம்ம அம்மா ஆத்தாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னடானா இப்படி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்பத்தா எங்கே இருக்கு, இது ஆத்தா எங்கே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே இப்போ தான் எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்கு, எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்லவும், உடனே மாறி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் அத்தை எங்கேயோ போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, போய் கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே. எங்கள் பார்வை மாறி என்னாலலாம் யாரையும் போயிட்டு காலில் விழுந்தெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. எங்கேயானா போயிட்டு போகிறாங்க, நம்ம வேணும் அப்படின்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்மளும் வேண்டான்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னா போகட்டுமே. நம்ம வீட்டை விட்டு ரொம்பவே வீராப்பா போனாங்கல்ல இன்றைக்கி பார்த்தியா, அந்த குடும்பமே சேர்ந்து ஆத்தாவை அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. தேவைதான் இதெல்லாம் ஆத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம முத்துவேல் ரொம்பவே வேகமாக போயிட்டு இங்கே அப்பத்தா கிட்டே போய் நிற்கிறாங்க. இங்கே பாரு ஆத்தா, நீ வாத்தா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரியா, நான் யார் வீட்டுக்கும் வர்றதா இல்லை, எனக்கு போதும்யா, இந்த அவமானமே எனக்கு போதும், இதுக்கப்புறமும் நான் அவமானப்படுறதுக்கே மனசில் தெம்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம முத்துவேல்கிட்ட அப்பத்தா வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் எப்போவுமே உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லது கிடையாது. எனக்காக நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், வாங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு நம்ம முத்துவேல் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாவுமே அவங்க பின்னாடியே வராங்க. கோமதியுமே எப்படியோ ஒன்று, அண்ணன் கண்டிப்பாக அம்மாவுக்கு ஆறுதலாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அங்கேருந்து அவங்களுமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம அப்பத்தா அவங்க வீட்டில் போய் சோஃபா மேலே உட்காண்ட்ருக்காங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம வடிவு இருந்துட்டு, அத்தை அழுகாதீங்க அத்தை, என்னமோ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு தான், கதிர் இப்படி பேசியிருப்பான்னு நான் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, ஆமாம் கதிர் ரொம்ப நல்லா மரியாதை கொடுக்குறீங்களே உங்கள் அண்ணி மருமக பிள்ளைக்கு. இங்கே பாருங்கள், அவனெல்லாம் நீங்கள் மருமகனாகவே நினைக்கக்கூடாது, அவன் ஒரு சல்லி பையன், அவனுக்கெல்லாம் மரியாதை ஒன்று கேடா.
நம்ம ஆத்தாவே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் சொல்லியிருக்கான். அவனுக்கு என்ன மரியாதை கதிருன்ட்டு. காலி பயல்களுக்கெல்லாம் மரியாதையெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருந்து 1க்கு 2 பிள்ளைங்களை இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கானுங்க பாவி பசங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவங்க. அவங்களால நம்ம எவ்வளோ அவமானப்பட்டோம். இப்போது ஆத்தா வேற தேவையில்லாமல் போயிட்டு அவமானப்பட்டு வந்தது தான் மிச்சம். உடனே இங்கே மாறி இருந்துட்டு, ஏங்க எல்லாமே உங்களால் தானே, நீங்கள் மட்டும் அத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தா இந்த ஒரு அவமானமும் கஷ்டமும் அத்தைக்கு வந்திருக்குமா சொல்லுங்கள். அத்தை இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பெத்த அம்மாவை பிள்ளைங்க கைவிடக்கூடாதுங்க. அப்போ தான் அவங்க உங்களை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து உங்களை வேலைக்கு அனுப்பி உங்களை ஒரு பொசிஷனில் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அம்மாங்க தான். கடைசி நேரத்தில் எல்லாமே செட்டிலாக வந்ததுக்கப்புறம் அம்மாவை கழட்டி விட்டுறீங்க, நடு தெருவில் விட்டுடுறீங்க. இப்படி நடு தெருவில் விட்டால் இதுதான் நமக்கு கிடைக்கிற மரியாதை. பெற்றவங்கள கடைசி வரைக்கும் நம்ம தாங்க நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சின்னதாக சண்டை வந்துடுச்சு அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போயிடணும். கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் பாசம்ன்றது எதுவுமே இல்லைங்க. ஏய் என்னடி வாயெல்லாம் ஓவராக நீளுது, எங்க பார், உன்னாடியெல்லாம் எப்படி பேசாமல் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிக்கிட்டு இருப்பியோ அதே மாதிரி இரு. இது எங்களுக்கு மனப்பிரச்சனை. தேவையில்லாமல் நீயும் மூக்க நுழைக்காதீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அமைதியாக வாயை மூடிக்கிட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ வடிவு இருந்துட்டு, அத்தை நீ இந்த வீட்டிலே இருந்திருக்கலாம் அத்தை, நீங்கள் கோச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கூட பழனி தம்பி அனுப்பி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னோம். ஆனால் நீங்கள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இன்றைக்கி அவங்க வீட்டாளுகளே உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்தி வச்சுருக்காங்க. இது நமக்கு எவ்வளோ பெரிய அவமானம். ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? ஏதோ கோவம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்திருக்கலாம். கோவம் தணிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அத்தை. இவங்க உங்கள் பிள்ளைங்க அத்தை. ஏதோ கோவத்தில் ஏதோ தம்பி சொல்லிட்டாரு, அதுக்காக நிரந்தரமாக நீங்கள் அங்கேயே இருந்துட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்குமா அத்தை? இப்போ பார்த்தியலா எல்லார் வீடுமே ஒரு 5 நாளோ 10 நாளோ தான், அது கூட கிடையாது, 1 நாளோ 2 நாளோ தான் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஏண்டா இவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோன்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி என் பொண்ணு கோமதி நினைக்கவே மாட்டா வடிவு. எனக்கு புரியுது நீ சொல்கிறது எல்லாமே. ஆனால் கதிர் ஏன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான்னு இப்போ வரைக்குமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்போவுமே அவன் அப்படி பேசுகிற ஆளே கிடையாது, என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா பயங்கரமாக ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ராஜி கதிர்கிட்ட, இங்கே பாருங்கள் கதிர், இதுக்கப்புறம் நான் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய இன்னொரு முகம் இப்போ தானே எனக்கு வெளியே தெரியுது. சி, இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்தது கதிர்? அப்பத்தா என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க மேலே அபாண்டமாக ஏதோ ஒரு பழியை போட்டு அவங்க இந்த வீட்டிலே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன். நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு ராஜி. அம்முச்சி இந்த வீட்டில் இருக்கிறத விட அந்த வீட்டில் இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உன் அப்பான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் இப்படி செஞ்சேன். மற்றபடி வேறு எதுவுமே அம்முச்சி மேலெலாம் எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட நம்ம கதிர் எப்படியாவது சமாதானம் செஞ்சிடலாம். அதாவது உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா அந்த கேன்சர் விஷயம் தான். ஸோ அதை லீக் அவுட் பண்ணாமல் எப்படியாவது ராஜிக்கு சொல்லி புரிய வச்சிடணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ராஜி எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்பத்தாவை கோவப்படுத்தினாங்க, அதாவது அவமானப்படுத்தினாங்க இல்லையா நம்ம கதிர். ஸோ அதனாலேயே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இங்கே பாரு கதிர், இதுக்கப்புறம் நீ என் முகத்துலேயே முழிக்காத. உன் கூட வாழ்றதை நான் ரொம்ப அவமானமாக நினைக்கிறேன். ஒரு பெரியவங்களுக்கு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம அவங்கள நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இன்றைக்கி என் அப்பத்தாவோட மனசு எப்படி இருக்கும்? ரொம்பவே நொந்து போயிருக்கும். இந்த வலியும் காயமும் ஆறத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு அடி அடிச்சிருந்தா கூட அந்த நிமிஷமே மறந்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ஆறிட்டு இருந்திருக்கும். ஆனால் நீ ஒவ்வொரு வார்த்தையும் பேசுனது காலாகாலத்துக்கும் சாகிற வரைக்கும் மறக்கவே மறக்காது. ஏன் கதிர், ஏன் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட? சே, இப்படியெல்லாம் நீ பேசுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன அப்பத்தான் வந்ததுக்கப்புறம் தான் அத்தைக்கும் மாமாக்கும் சண்டை வந்ததுன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. அது உண்மையான ரீசனா? நீயே சொல்லு. அப்பத்தான் என்ன பண்ணுச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? தன்னோட பொண்ணு குடும்பத்து கூட
பேரம்பேத்தின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சது தப்பா? அதுக்காக அப்பத்தா மேலே அப்படி ஒரு பழியை சுமத்துற? பழனி சித்தப்பாக்கிட்ட இப்படி தானே பேசிக்கிட்டு இருந்த நீ? அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இஷ்டம்னா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையை கட்டி ஒரு வழியாக அப்பத்தாவோட மனசை காயப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி இப்போது வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட. இனிமே நான் எதுக்காக இங்கே இருக்கணும்? எனக்கும் என்னுடைய உணர்வுகளுக்கும் நீ மரியாதை கொடுக்கவே மாட்ட. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்த கதிர். ஆனால் இப்போது நீ ரொம்பவே மாறிட்ட. எதனால் எதுக்காகன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ரொம்பவே தூரமாக போகிற. என்ன செய்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காது கதிர் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க ராஜி. ஸோ நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, உன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியல அப்படின்னா நீயும் உன் அப்பா வீட்டுக்கே போயிடு. உன்னால் உன் அப்பாவும் சந்தோஷமாக இருப்பார்ல. ஆமாம், நான் வாளா வெட்டி அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னா என் அப்பா சந்தோஷப்படுவாரா? உன்ன மாதிரி ஒன்றும் கிடையாது என் அப்பா. என் அப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ராஜி இப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோமதியும் பாண்டியனும் அப்போ தான் கதிருன்னு சொல்லிட்டு கதவை தட்டவும் கதவை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ நம்ம ராஜி இருந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, என்ன ராஜி என்னாச்சு, ஏன் இப்படி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். என்னத்த எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போ தான் எந்த அளவுக்கு மனசு காயப்பட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த மனசு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் இவன் தானே. இனிமேல் நான் எதுக்காகத்த இவன் கூட வாழணும்? இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே எதுவுமே இல்லை. கண்டிப்பாக என்னால் இவன் கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதத்த. நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி இதை நீயா முடிவெடுக்காத. ஒரு நிமிஷம் நீ அமைதியாரு. நான் கதிர்கிட்ட பேசுகிறேன். இல்லைத்த, கண்டிப்பாக நான் இந்த வீட்டை இருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறாத்த. என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஸோ ராஜியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, கதிர் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா நீ இப்படியெல்லாம் பேசின? இப்படி பேசுகிற ஆளே கிடையாதேடா நீ. என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டு இப்போ எல்லாரோட மனசையும் காயப்படுத்திட்ட? என் அம்மாவோட மனசு நொறுங்கி போச்சுடா. உங்கள் கூடலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இந்த வீட்டுக்கு அம்மா வந்தாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவங்களுக்கு வசதியான இடத்துல அவங்க இருந்துட்டு போகட்டுமே. டேய், இதுக்கப்புறம் இப்படி பேசுனேன் அப்படின்னா பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன்டா. ஏதோ உண்மையான ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அதை நீ என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறையோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என் மேலே சத்தியம் வச்சு என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இப்படி திக்கி திணற? இல்லைம்மா, உங்கள் அண்ணன் இருக்கார்ல, என்னண்ணா? யார்? சக்திவேலா? இல்லை முத்துவேலா. ஆமாம், அவர் தான். ராஜியோட அப்பாவுக்கு அம்முச்சி கூட இருக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் நான் இப்படி அவங்கள எப்படி வெளியே போகணுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு சாக்கு வச்சு அவங்கள அங்கே அந்த வீட்டுக்கு அனுப்பிடணும். அது மூலமாக முத்துவேல் மாமா சந்தோஷப்படுவாருன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன். தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் எங்கேயுமே எனக்கு புரியவே இல்லை. அண்ணனுக்கு அம்மா கூட இருக்கணும் அப்படின்னா அண்ணனே வந்து கூட்டிகிட்டு போகும். அது ஏன் நீயா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம கதிர் இருந்துட்டு, அதெல்லாம் அப்படிதாம்மா, என்கிட்ட வேறு எதுவுமே கேட்காத. டேய் ஒழுங்காக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா முத்துவேல் மாமாவுக்கு கேன்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேன். இங்கே நம்ம கோமதி, ராஜின்னு பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம கோமதிக்கு அழுகலிக்காக வந்துடுது. உடனே கதிரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அவருக்கு கேன்சர் இருக்குது, 2வது கட்டத்தை தாண்டிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய சர்ஜரி நடக்க போகுது. சர்ஜரிக்கு முன்னாடி தன்னோட அம்மா கூட இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்காக தான்மா அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் சொல்லி வச்சுருந்தாரு. எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்த மறைக்க முடியும்? நீங்கள் வீட்டில் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி நான் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவர் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. தன்னோட அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ எப்படி அவங்கள அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச மாதிரி நான் அவங்கள அந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி அவங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவருக்குமே கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, டே கதிர் என்னடா சொல்கிற? உனக்கு எப்போத்துலேருந்துடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, போன வாரம் தான்மா தெரியும் எனக்குமே. நான் என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தான். அவனை பார்க்க போய் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாக திருச்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் எப்படியும் அவரை தனியாக அனுப்ப முடியும்? அதான் அவர் வேண்டான்னு சொல்லி மறுத்துமே நான் அவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணல அப்படின்னா
இது கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கம்மா. அதுதான்மா, அதுக்காக தான் நான் அப்பத்தாவ அந்த வீட்டுக்கு அனுப்புனேன். மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. நம்ம கோமதி தலைமையில கை வச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்சி உட்காந்துடுறாங்க செவுத்துல. ஸோ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி நீ எதை நினச்சி கவலைப்படாத கோமதி, அது எம்பிட்டு செலவாகனாலும் நம்ம எப்படியாவது உன் அண்ணனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு இப்போவே தன்னோட அண்ணனை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே மனசெல்லாம் தவிக்குது. ஸோ ராஜ் இருந்துட்டு, கதிர் என் அப்பாவுக்காக தான் இவ்வளோ செஞ்சா, என் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்த மட்டும் என்ன பண்ணியிருப்ப ராஜி, அழுக தானே செஞ்சுருப்ப. நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறது அவன் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான் இப்போ வரைக்குமே உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாமே சொல்லாமல் இருக்காரு. தனக்காக கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னலாம் சொல்கிறாரு. அவர் உங்கள் மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்காரு ராஜி. எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அவர் கூட இருப்போம், அவர் எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலுமே அவர் கூட போவோம்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேன். அதுக்காக அவரை நான் தனியெல்லாம் விட்டுருக்க மாட்டேன், எப்பாடுபட்டாவது காப்பாற்றிருப்பேன் ராஜி. இப்போ கூட நம்ம எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஆறுதலாக இருக்கணும், அவரை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம ராஜியும் கோமதி இவங்க 2 பேரும் அழுதுகிட்டே நம்ம முத்துவேலை பார்க்குறதுக்காக சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ சக்திவேல், முத்துவேல், அப்பத்தா, வடிவு, மாறினி எல்லாருமே ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. இப்போது நம்ம ராஜியையும் கோமதியையும் பார்த்த சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் ஓடுகாலிங்களா, எதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படி கடுப்பாகுது. உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எவ்வளோலாம் அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டீங்கள, இன்னும் என்ன இருக்கீங்க அவமானப்படுத்துறதுக்கு? ஒழுங்காக போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ஓடி வந்து நம்ம முத்துவேல்கிட்ட தான் பேச வராங்க. சக்திவேலை கண்டுக்கவே இல்லை. அண்ணே அண்ணே, ஏண்ணே இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லலை? எதுக்காக எல்லார்கிட்டையும் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உங்கள் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக எங்கள் யாராலையுமே தாங்கிக்க முடியாதுண்ணே. அண்ணே, இதை மறைக்கக்கூடிய விஷயமா இது? அண்ணே கவலையப்படாதீங்கண்ணே, உங்களை நாங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ முத்துவேல் இருந்துட்டு, என்ன நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? அண்ணே நீங்கள் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்காதீங்கண்ணே, நான் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு இதான் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் முத்துவேலுக்குமே அப்படியே கண் கலங்கிடுது. ஸோ அண்ணே நீங்கள் அழுகாதீங்கண்ணே, அண்ணே எப்பாடுபட்டாவது நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, கோமதி என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, முத்துவேல் உடம்புக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அண்ணனுக்கு சும்மா ஏதோ பிரச்சனையா, அதை சரி செஞ்சுக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனையா? ஒன்றுமே புரியலையடி. உடனே வடிவு இருந்துட்டு, கோமதி என்ன கோமதி வந்ததும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க இது சக்திகளுமே, ராஜி எதுக்காக உன் வீட்டுக்காரன் கதிர் அடிக்கடிக்கு அண்ணனை காரில் ஏற்றிக்கிட்டு போகிறான், அண்ணங்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டே போகிறதுக்காக தானே உன் புருஷன் பிளான் பண்ணிட்டான். இங்கே பாரு, அண்ணன் கூட இனிமேல் உன் புருஷன் பேசவே கூடாது, அவன் கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த சொத்தையுமே உங்கள் பேருக்கு எழுதி வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. போது நிறுத்துங்க சித்தப்பா, அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டேன் இங்கே நம்ம சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. வடிவுக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. என்னங்க இது, ராஜி சொல்கிறதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு இது கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேலுமே வந்து முத்துவேலை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அண்ணா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்காக தான் நீங்கள் அடிக்கடிக்கு வெளியே போகிறீங்களா? அடிக்கடிக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது, அந்த பணத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியாமல் நான் குழம்பி போயிருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய வியாதியை உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்லாமல் இருக்கீங்க என்ன? அண்ணா உடம்புக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்து உங்களை எப்படியாவது காப்பாற்றவும்லண்ணே. ஏன்னா எங்ககிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ தயக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் முத்துவில் இருந்துட்டு, எனக்காக நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்காக நீங்கள் எல்லாருமே அழுதுகிட்டு இருப்பீங்க, அதை என்னால் பார்த்து தாங்கிக்கலாம் முடியாது. நான் என்னை விட உங்கள் எல்லாரையுமே நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு எதுவும் எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கணும், எந்த விதத்துலையுமே நீங்கள் காயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வடிவு இருந்துட்டு, என்னங்க இது, மறைக்க வேண்டிய விஷயமா இது? உங்களுக்கு
மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.